கைவிலங்கு பூட்டப்பட்ட அஸ்வின் ஜீப்பின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்தான். அவனது கண்கள் இன்னும் குறையாத அகங்காரத்துடன் மின்னிக் கொண்டிருந்தன. ஜீப்பை வசந்தை ஓட்டி செல்ல அவனது பார்வை சாலையில் பதிந்திருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு போர்க்களமே ஓடிக்கொண்டிருந்தது. அந்த வாகனம் மௌனத்தால் நிரப்பப்பட்டு இருந்தது. அஸ்வின் ஒரு ஏளன சிரிப்புடன் மௌனத்தை கலைத்தான். வசந்த், நீ ஆழம் தெரியாம காலை விட்டுட்ட. இந்த அஸ்வினை பற்றி உனக்கு இன்னும் சரியா தெரியல. ஒருவேளை நீ என்னை இப்போ உள்ள தள்ளி உன்னோட கடமையை செஞ்சுட்டு தான் நினைக்கலாம். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சிக்கோ, நான் உள்ளே போனால் மட்டும் இந்த உலகம் நின்றுடாது. என்னோட ஆளுங்க வெளியே இருக்காங்க. அவங்க உன் குடும்பத்தை சும்மா விட மாட்டாங்கடா என்று எச்சரித்தான். வசந்த் எந்த பதிலும் சொல்லாமல் ஜீப்பை இன்னும் வேகமாக ஓட்டினான். அஸ்வின் விடவில்லை. விக்கியை பற்றி உனக்கு நல்லா தெரியுமே. என் நிழல்டா அவன். அவனோட கோபம் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன் குடும்பத்தை அடியோடு அழிக்க அவனோட ஒரே ஒரு பார்வை போதுண்டா. அந்த பேச்சை கேட்டதும் வசந்த் திடீரென ஒரு பிரேக் போட்டு நடு ரோட்டில் ஜீப்பை நிறுத்தினான். டயர்கள் தார் சாலையில் உராய்ந்த சத்தம் அந்த இடத்தையே அதிர வைத்தது. வசந்த் மெதுவாக திரும்பி அஸ்வினின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தான். அவன் உதட்டில் ஒரு நிதானமான ஆனால் ஆபத்தான சிரிப்பு இருந்தது. டேய் மச்சான், முதல்ல நீ உள்ளே போடா. பின்னாடியே உன் ஆளுங்க எல்லாம் உன்னை நல்லா விசாரிக்க வரிசையாக வருவாங்க. கடைசி வரைக்கும் நீ எங்கே தனியாக இருக்க மாட்டேன்னு நான் உனக்கு வாக்கு தரேன். முதல்ல நீ போய் சேரு. பின்னாடியே விக்கியையும் உன் மற்ற கூட்டாளிகளையும் நான் அனுப்பி வைக்கிறேன் என்று வசந்த் சத்தமாக சிரித்தான். அஸ்வினின் முகம் கோபத்தால் சிவந்தது. என்னடா நக்கலா? நக்கல் இல்லை அஸ்வின், இது நிஜம் என்றான் வசந்த். இது வரைக்கும் என் குடும்பத்தில் நீயும் உன் அப்பாவும் செஞ்ச குழப்பத்தால் நிறைய பிரச்சனை இருந்தது உண்மைதான். ஆனால் இனிமே என் குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை கூட வராது. இனி ஒவ்வொரு நாளும் என் வீட்டில் சிரிப்பு சத்தமும் சந்தோஷமும் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். நீ விதைச்ச விஷ செடிகளை எல்லாம் நான் வேரோட பிடுங்கி ஏறிய போறேன்டா. வசந்த் அஸ்வினின் சட்டை காலரை ஒரு கையால் பற்றி தன் பக்கம் இழுத்தான். இப்போவும் சொல்கிறேன் அஸ்வின், இது நீயா நானாங்கிற சவால் தான். நீ மதியை அழிச்சதுக்கும் என் அண்ணனோட வாழ்க்கையில் விளையாடினதுக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ நரகத்தை அனுபவிப்ப. அஸ்வின் பேச முற்படும்போது வசந்த் அவன் வாயை திறக்க விடாமல் ஜீப்பை அதிரடியாக கிளப்பினான். இனி உன் சாம்ராஜ்யம் இல்லை அஸ்வின், என்னோட அதிகாரம் மட்டும்தான் நடக்கும் என்ற வசந்தின் குரல் காற்றில் இடி முழக்கமாய் ஒலித்தது. வசந்த் அஸ்வினை இழுத்து கொண்டு நேரடியாக நீதிமன்ற நடுவர் முன்னிலையில் ஆஜர்படுத்தினான். யுவர் ஆனர், அஸ்வின் மீது ஆழ்கடத்தல், கொலை முயற்சி மற்றும் தேச பாதுகாப்பிற்கு எதிரான சட்டவிரோத பரிமாற்றங்கள் என பல பிரிவுகளின் கீழ் வழக்குகள் செய்யப்பட்டுள்ளன. இவனிடமிருந்தும் இவனது கூட்டாளி ராயப்பனிடமிருந்தும் பெறப்பட்ட வாக்குமூலங்கள் மற்றும் ஆதாரங்கள் இதோ என்று கோப்புகளை சமர்ப்பித்தான் வசந்த். ஆதாரங்களின் வலிமையை கண்ட நீதிபதி அஸ்வினை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். அதற்கான ரிமாண்ட் அறிக்கையில் கையெழுத்திட்டதும் வசந்த் அஸ்வினை மத்திய சிறைக்கு அழைத்து சென்றான். சிறையின் இரும்பு கதவுகள் பலத்த சத்தத்துடன் திறந்தன. அங்கே சிறை கண்காணிப்பாளரிடம் வசந்த் அஸ்வினை முறைப்படி ஒப்படைக்கும் நடைமுறையை தொடங்கினான். மிஸ்டர் சூப்பரண்ட், இதோ அஸ்வினுக்கான ரிமாண்ட் ஆர்டர் மற்றும் நீதிமன்ற உத்தரவு நகல்கள். இவன் ஒரு சாதாரண கைதி இல்லை, மிகவும் செல்வாக்கு மிக்கவன். இவனது ஆட்கள் சிறைக்கு உள்ளேயும் வெளியேயும் இருப்பாங்க. அதனால் இவனுக்கு எந்த விதமான சிறப்பு சலுகைகளும் வழங்கக்கூடாது. குறிப்பாக இவன் வெளி ஆட்களையோ அல்லது தனது வழக்கறிஞரையோ முறையான அனுமதி இல்லாமல் சந்திக்க அனுமதிக்கவே கூடாது என்று வசந்த் ஒரு அதிகாரியாக தனது நிபந்தனைகளை தெளிவுபடுத்தினான். சிறை அதிகாரி ஆவணங்களை சரிபார்த்துவிட்டு அஸ்வினின் உடைமைகளை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டார். அஸ்வினின் விலை உயர்ந்த வாட்ச், மோதிரம் மற்றும் செருப்புகள் கலற்றப்பட்டன. ஒரு சாதாரண கைதிக்கான அடையாள எண்கள் கொண்ட சீருடை அவனிடம் நீட்டப்பட்டது. அஸ்வின் ஆத்திரத்தில் வசந்தை பார்த்தான். வசந்த் அவன் அருகில் சென்று, மச்சான், இவ்வளவு நாள் நீ சொகுசு மாளிகையில் இருந்த,
இனி இந்த 4 செவரு தான் உன்னோட உலகம். இங்கே உன் அதிகாரம் செல்லாது. உன் மேலே இருக்கிற ஒவ்வொரு கேஸும் உன்னை சாகிற வரைக்கும் உள்ளேயே வச்சிருக்கோம் என்று அழுத்தமாக சொன்னான். கண்காணிப்பாளர் முன்னிலையில் அஸ்வினின் வருகையை சிறைப்பதிவேட்டில் வசந்த் பதிவு செய்தான். கைரேகைகள் எடுக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைகள் முடிந்ததும் அஸ்வின் சிறை காவலர்களால் இழுத்து செல்லப்பட்டான். இரும்பு கதவுகள் அஸ்வினுக்கு பின்னால் டங் என்ற சத்தத்துடன் மூடிக்கொண்டன. வசந்த் அஸ்வினை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு, மச்சான், போயிட்டு வரேண்டா மச்சான், பத்திரமா இருந்துக்கோ என்று நக்கலாக சிரித்துவிட்டு வெளியேறினான். வசந்த் அந்த இடத்திலிருந்து வெளியேறும்போது ஒரு பெரும் சுமை குறைந்த உணர்வை பெற்றான். ஆனால் இது ஒரு தொடக்கம்தான் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அஸ்வின் சிறைக்குள் தள்ளப்பட்ட அதே தருணத்தில் வசந்த் கொடுத்த துல்லியமான தகவல்களின் அடிப்படையில் தனிப்படை மகளிர் காவலர்கள் அஸ்வினின் தாயாரை தேடி சென்றனர். அஸ்வின் செய்த அனைத்து சட்டவிரோத மோசடிகளுக்கும் அவர் உடந்தையாக இருந்தது அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருந்தது. அஸ்வினின் அம்மா நகரத்திற்கு வெளியே இருக்கும் அவர்களது பண்ணை வீட்டில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு இரகசிய தகவல் கிடைத்தது. மகளிர் இன்ஸ்பெக்டர் தலைமையிலான டீம் அதிரடியாக அந்த பண்ணை வீட்டை சுற்றி வளைத்தது. போலீஸ் ஜீப் சத்தம் கேட்டதுமே அவர் சுதாரித்து கொண்டார். என்னை யாராலும் தொட முடியாது என்ற கர்வத்துடன் வீட்டின் பின்புற கதவு வழியாக தப்பித்து தனது சொகுசு காரை நோக்கி ஓடினார். ஆனால் அங்கே ஏற்கனவே தயாராக இருந்த மகளிர் காவலர்கள் அவரது பாதையை மறித்தனர். ஏய், எங்கே ஓட பார்க்குற? இனி நீ தப்பிக்க முடியாது. அஸ்வினோட மோசடிகளுக்கு துணை போனதுக்கும் ஆதாரங்களை மறைச்சதுக்கும் உங்களை கைது செய்ய வாரண்ட் வந்திருக்கு. அமைதியாக ஒத்துழைங்க என்று இன்ஸ்பெக்டர் எச்சரித்தார். அவர் ஆத்திரத்தில் கத்தினார். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் எம்எல்ஏ கை வைப்பீங்க? நான் யாருன்னு தெரியுமா? என்னோட புருஷன் ஒரு ஃபோன் பண்ணால் உங்கள் வேலையே போயிடும். மரியாதையாக இங்கேருந்து போயிடுங்க என்று போலீஸாரை மிரட்டி பார்த்தார். சட்டம் எல்லாருக்கும் சமம் மேடம், உங்கள் அதிகார மிரட்டலெல்லாம் இங்கே செல்லாது என்று சொல்லி இன்ஸ்பெக்டர் அவர் கையை பிடிக்க முயல அஸ்வினின் அம்மா அவரை பலமாக தள்ளிவிட்டு மீண்டும் ஓட பார்த்தார். ஆனால் 2 பெண் காவலர்கள் மின்னல் வேகத்தில் பாய்ந்து அவரை பிடித்து கொண்டனர். தப்பிக்க வழியில்லை என்று தெரிந்ததும் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நான் எந்த தப்பும் பண்ணல, எல்லாம் என் கணவர் பார்த்துக்கிட்டது தான், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கதறினார். எல்லாம் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் வாங்க என்று சொல்லி விலங்கு பூட்டப்பட்டு அவர் இழுத்து செல்லப்பட்டார். அந்த ஆடம்பர பண்ணை வீட்டின் வாசலில் இத்தனை நாள் கர்வத்துடன் வலம் வந்த அஸ்வினின் தாய் ஒரு சாதாரண குற்றவாளியைப் போல தலைகுனிந்து போலீஸ் வாகனத்தில் ஏற்றப்பட்டார். அஸ்வினின் குடும்ப சாம்ராஜ்யம் ஒவ்வொரு தூணாக சரிந்து கொண்டிருப்பதை அந்த ஊரே வேடிக்கை பார்த்தது. அகிலா தனது அறையில் ஜன்னலோரம் அமர்ந்து வெளியே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். காலை முதல் அவளது செவிகளில் விழுந்த செய்திகள் ஒவ்வொன்றும் அவளது இதயத்தை இரும்பு கொண்டு தாக்குவது போல இருந்தது. அப்பா கைது செய்யப்பட்டது ஒருபுறம் என்றால் அவளது அன்வன் அஸ்வினின் உண்மை புறம் தெரிந்தது மறுபுறம். ஆனால் இவை அனைத்தையும் விட பெரிய இடி ஒன்று அவளுக்காக காத்திருந்தது. அவளது மொபைல் ஃபோன் அதிர்ந்தது. திரையில் அவளது நெருங்கிய தோழி ஷாலினியின் பெயர் மின்னியது. நடுங்கும் கைகளுடன் ஃபோனை எடுத்தாள் அகிலா. ஹலோ, சொல்லு ஷாலினி. அகிலாவின் குரல் மெலிதாக ஒலித்தது. மறுமுனையிலோ ஷாலினியின் குரல் பதற்றத்தில் தத்தளித்தது. ஏ அகிலா, விஷயம் தெரியுமாடி? இப்போதான் நியூஸில் ஓடுது. உங்கள் அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கடி. உங்கள் பண்ணை வீட்டில் பதுங்கியிருந்த அவங்கள மகளிர் போலீஸ் பிடிச்சிட்டு போகிறது விஷுவல்ஸாக டிவியில் வந்துகிட்டே இருக்குது. அகிலாவுக்கு ஒரு நிமிடம் உலகம் சுழல்வது போல இருந்தது. அவளது கால்கள் பலமிழக்க அப்படியே தரையில் சரிந்து அமர்ந்தாள். உலகமே இருண்டு விட்டது போன்ற ஒரு உணர்வு. இடியாக விழுந்த இந்த செய்தியை அவளது மென்மையான மனதால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அம்மாவுமா? ஏன் ஷாலினி, அம்மா என்ன தப்பு பண்ணினாங்க? ஷாலினி சற்று தயங்கிவிட்டு அந்த வெடிகுண்டை வீசினாள். அது மட்டும் இல்லடி, உங்கள் அம்மாவை அரெஸ்ட் பண்ண சொன்னதே உன்னோட புருஷன் வசந்த் தானாம். அவன்தான் எல்லா ஆதாரத்தையும் திரட்டி மகளிர் போலீஸை அனுப்பி வச்சிருக்காராம். அஸ்வினையும் அவர் தான் ரிமாண்ட் பண்ணியிருக்காரு.
அந்த வார்த்தைகள் மீண்டும் அகிலாவின் செவிகளில் இடியை இறக்கியது. வசந்தா, ஏன் ஹஸ்பண்டா இதெல்லாம் பண்ணுறான்? காலையில் தான் அப்பா கைதான செய்தி வந்தது. அதுக்குள்ளே இப்போ அம்மாவும். தன்னை சுற்றி என்னதான் நடக்கிறது என்று தெரியாமல் குழம்பி போனாள் அகிலா. எதுக்காக வசந்த் இப்படி ஆக்ரோஷமாக என்னோட குடும்பத்தை வேட்டையாடுறான்? அகிலாவின் தலை வெடித்துவிடும் போல் இருந்தது. பல கேள்விகள் அவளது மனதை குடைந்தன. ஒருவேளை வர்ஷினியை தனது குடும்பத்தினர் பழி வாங்கியதால் தான் அவர்களது வாழ்க்கையை சிதைக்க முயன்றதற்காக வசந்த் பழி வாங்குகிறானா? அல்லது தனது குடும்பத்தின் பின்னால் தான் அறியாத பெரிய குற்றங்கள் ஒளிந்து கிடக்கின்றனவா? தான் உயிருக்கு உயிராக நேசிக்கும் கணவன் ஒருபுறம், தான் பிறந்து வளர்ந்த இரத்த உறவுகள் மறுபுறம். வசந்த் செய்வது நீதியா அல்லது பழி வாங்கலா? அகிலாவால் எதையுமே தீர்மானிக்க முடியவில்லை. அந்த பிரம்மாண்டமான மாளிகையில் அவள் இப்போது தனி மரமாக நிற்பதை உணர்ந்தாள். வசந்தின் ஒவ்வொரு நகர்வும் அவளது குடும்பத்தின் அஸ்திவாரத்தையே அசைத்து கொண்டிருக்கிறது. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. உறவுகளுக்கும் உண்மைக்கும் இடையே நடக்கும் இந்த போரில் தான் ஒரு பலிகடா ஆகிவிட்டோமோ என்ற அச்சம் அவளை உலுக்கியது. வசந்த், ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணுறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியலையே என்று அழுதபடி அமர்ந்தாள் அகிலா. அவளது மென்மையான அழுகை அந்த அறை சுவர்களில் மோதி எதிரொலித்தது. விதி அவளுடன் விபரீதமான விளையாட்டை விளையாடத் தொடங்கிவிட்டது என்பதை அவள் உணரத் தொடங்கினாள். வெளியே சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. வசந்தின் மனதிலோ ஒரு பெரும் பாரம் குறைந்த நிம்மதி. அஸ்வினின் குடும்பத்தின் அக்கிரமங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு ஒரு வெற்றிகரமான வேட்டைக்கு பின் திரும்பும் வீரனை போன்ற கம்பீரத்தோடு அவன் வீட்டிற்குள் நுழைந்தான். வாசலில் காத்திருந்த ஆகாஷின் கண்களில் இருந்த தேடலுக்கு பதிலாக வசந்த் தனது கட்டை விரலை உயர்த்தி வெற்றி என்பதை சைகையில் காட்டினான். அந்த சைகை முடிந்த அடுத்த நொடி ஒரு மின்னலை போல அகிலா அவன் முன்னே வந்து நின்றாள். அவளது கண்கள் சிவந்து முகம் வீங்கி போய் இருந்தது. ஒரு வார்த்தை கூட பேசாமல் வசந்தின் கையை இறுக பற்றி இழுத்துக்கொண்டு அறைக்குள் சென்றாள். கதவை அவள் சாத்திய விதம் அந்த வீட்டின் அமைதியையே குலைத்தது. வசந்த், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? உங்கள் மனசாட்சியை அடகு வச்சிட்டீங்களா? அகிலாவின் குரல் நடுங்கியது. வசந்த் அவளை புரியாமல் பார்த்தான். அகிலா, முதல்ல அமைதியா உட்காரு. அமைதியா இருக்கவா? எப்படி வசந்த் அமைதியா இருக்க முடியும் என்று கத்தியவள் அவன் சட்டையை பிடித்து உலுக்கினாள். காலையில் எங்கள் அப்பாவை அநியாயமாக தப்பு பண்ணுனதா சொல்லி உள்ள தள்ளினீங்க. இப்போ எங்கள் அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. எங்கள் அப்பா பாவம் வசந்த், அவர் வயசானவர், உடம்பு சரியில்லாதவர். அதை பற்றி கூட யோசிக்காமல் அவரை தூக்கிட்டு போய் கஸ்டடியில் வச்சுருக்கீங்க. ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம எங்கள் அம்மாவை பிடிச்சிட்டு போக உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? வசந்த் அவளது ஆவேசத்தை கண்டு பதறினான். அவளது வயிற்றில் வளரும் அந்த சிறு உயிருக்காக அவன் கவலைப்பட்டான். அகிலா ப்ளீஸ், நீ இப்போ இருக்கிற நிலைமைக்கு இப்படி டென்ஷன் ஆகக்கூடாது. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. வேண்டாம் வசந்த், வேண்டாம். நீங்கள் சொல்ல போகிற எந்த பொய்யையும் கேட்க நான் தயாராக இல்லை என்று அவனது கைகளை தட்டி விட்டாள். உங்களுக்கு என் குடும்பத்து மேலே அப்படி என்னத்தான் கோபம்? வர்ஷினியை நாங்கள் அவமானப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பி வச்சது தப்புன்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்காக ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம எங்கள் அம்மாவை எப்படி வசந்த் ஒரு குடும்பத்தையே இப்படி சிதைக்கிறீங்க? உங்களுக்கு பொண்டாட்டி வேணும், ஆனால் அவளோட பெற்றவங்களும் அண்ணனும் உங்களுக்கு கிரிமினலாக தெரிகிறாங்களா? அகிலாவின் அழுகை இப்போது உச்சத்தை எட்டியது. அவள் அப்படியே தரையில் அமர்ந்து அழத் தொடங்கினாள். ஐயோ கடவுளே, எனக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லையா? பெத்த அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு நான் மட்டும் இங்கே சொகுசாக இருக்கணுமா? என் அண்ணனை பிரிச்சிங்க, அப்பாவை கூட்டிகிட்டு போனீங்க, இப்போ என்னோட அம்மாவையும் ஏன் என்னையை விட்டு வச்சிருக்கீங்க? அப்படியே என்னையை கொன்னுடுங்க வசந்த், அப்போவாது உங்கள் மனசு ஆறுமான்னு பார்க்குறேன். என் அம்மா அப்பா சிந்தின கண்ணீருக்கு பதிலாக என் உயிரையே எடுத்துக்கோங்க என்று தலையில் அடித்து கொண்டு கதறினாள். வசந்தின் கண்கள் கலங்கியது. அவனால் உண்மையை சொல்லி அவளை இன்னும் நோகடிக்க முடியவில்லை. அவளை மெதுவாக தூக்கி அணைத்து கொண்டான். அவளது கண்ணீரில் அவனது சட்டை நனைந்தது. அகிலா அழாதடி, நான் சொல்கிறது ஒரு நாள் உனக்கு புரியும். நான் செய்கிறது என்னோட கடமைடி. உன் குடும்பத்தை நான் அழிக்கல அகிலா, அவங்க செஞ்ச பாவங்க தான் அவங்கள அழிக்குது.
ஆனால் அதை இப்போ உன்கிட்ட சொன்னா உன்னால் தாங்க முடியாது என்று மனதுக்குள் நினைத்து கொண்ட வசந்த் அவளை இறுக அணைத்து தேற்ற முயன்றான். இருவருக்கும் இடையே நிலவிய அந்த மௌனத்தில் ஒரு பக்கம் உடைந்து போன ஒரு பெண்ணின் அழுகை சத்தமும், மறுபக்கம் உண்மையை சொல்ல முடியாமல் தவிக்கும் ஒரு நேர்மையான அதிகாரியின் தவிப்பும் அந்த அறையையே கனக்க செய்தது. அறையின் 4 சுவர்களுக்குள் அகிலாவின் அழுகை சத்தம் எதிரொலித்து வசந்தின் ஆன்மாவையே உலுக்கி கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் கலகலப்பாக பேசிக்கொண்டிருந்த அந்த பெண் இன்று தன் கண் முன்னே ஒரு சிதைந்த சிலையாக காட்சியளிப்பதை வசந்தால் சகிக்கவே முடியவில்லை. அகிலா திடீரென வசந்தின் கைகளை இறுக பற்றி கொண்டாள். அவளது கண்கள் கெஞ்சின. வசந்த், ப்ளீஸ், நீங்கள் சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? நான் வேணா உங்கள் வாழ்க்கையை விட்டே போயிடுறேன். உங்களுக்கு என்னோட முகம் பிடிக்கலன்னா நான் எங்கேயாவது தூரமாக போயிடுறேன். ஆனால் ப்ளீஸ் வசந்த், என்னோட அம்மாவையும் அப்பாவையும் மட்டும் விட்டுடுங்க வசந்த். ப்ளீஸ் வசந்த், அவங்களால இந்த வயசில் ஜெயில் கொடுமையெல்லாம் தாங்க முடியாது. அவங்க பாவம் வசந்த் என்று அழுதாள். வசந்த் அவளை அப்படியே வாரி அணைத்து கொண்டான். அவளது துடிப்பு அவனது நெஞ்சில் மோதியது. அகிலா, என் பேச்சை கேளு. நிலைமை நீ நினைக்கிற மாதிரி இல்லை என்று அவன் அவளை தேற்ற முயன்றான். ஆனால் வார்த்தைகளோ அவனுக்கு கை கொடுக்கவில்லை. உண்மை கசப்பானது. அதை இப்போது சொன்னால் அகிலாவின் கருவில் இருக்கும் அந்த சிறு உயிருக்கு அது ஆபத்தாக முடியும் என்று அவன் அஞ்சினான். வசந்த் அவளை விட்டு விலகி அவள் கண்களை நேருக்கு நேர் பார்த்தான். அகிலா, நான் மறுபடியும் கேட்குறேன், நீ என்னை நம்புறியா இல்லையா? நான் என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும் இல்லை? அப்புறம் ஏன் இப்படி பண்ணுற? இங்கே பாரு அகிலா, உனக்கு அம்மா, அப்பா, அண்ணன், புருஷன் எல்லாமே இனி நான் தான். உனக்கு இனி நான் மட்டும்தான். உன்னோட வாழ்க்கையில் உனக்கு எந்த பாதிப்பும் வராமல் நான் பார்த்துப்பேன். ப்ளீஸ் என்னை நம்பு என்று வசந்த் அவளை அணைத்தபடி ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தான். அந்த சமயம் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. ஆகாஷ் வெளியே வந்து பார்த்தபோது அவர்களது குடும்ப வக்கீல் காரிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தார். ஆகாஷ் புருவங்களை சுருக்கினான். என்ன வக்கீல் சார், இந்த நேரத்தில் இந்த பக்கம் வந்திருக்கீங்க என்று கேட்டான். வக்கீல் முகத்தில் ஒரு விதமான தயக்கம் இருந்தது. இல்லை ஆகாஷ், வசந்த் பார்க்கணுன்னு சொன்னான். ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும். ஆகாஷ் நிலைமையை புரிந்து கொண்டான். உள்ளே வசந்தும் அகிலாவும் ஒரு உணர்ச்சி போராட்டத்தில் இருப்பதை உணர்ந்து, வசந்த், வக்கீல் வந்திருக்கார் என்று குரல் கொடுத்தான். வசந்த் அறையை விட்டு வெளியே வந்தான். ஆகாஷிடம் மெதுவாக, அண்ணா, இவர்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் என்று சொன்னான். ஆகாஷ் சரி என்பது போல தலையசைத்துவிட்டு அங்கிருந்து தள்ளி சென்றான். இப்போது வக்கீல், வசந்த் மற்றும் அகிலா ஆகிய 3 மட்டுமே அங்கே இருந்தனர். வசந்த் வக்கீலை பார்த்து உறுதியாக சொன்னான். சார், நானும் என்னோட மனைவியும் விவாகரத்து கேட்டிருந்தோம். ஆனால் இப்போ அந்த விவாகரத்து வேண்டான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். வக்கீல் ஒரு நிமிடம் அதிர்ச்சியாகி வசந்தை பார்த்தார். பின்பு ஆத்திரத்துடன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் விளையாடுறீங்களா? உங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுறீங்களா? உங்கள் அண்ணன் என்னடானா விவாகரத்து வேணும்னு கேட்குறாரு. அங்கே கோர்ட்டுக்கு போனால் சம்மதம் இல்லைன்னு மாற்றி சொல்கிறாரு. இங்கே நீங்கள் வந்து விவாகரத்து வேணும்னு கேட்டுக்கிட்டு இப்போ திடீர்னு வேண்டான்னு சொல்கிறீங்க. என்னை பார்த்தா என்ன வேலை வெட்டி இல்லாதவன் மாதிரி இருக்கா என்று சத்தம் போட்டார். வசந்த் வக்கீலின் கையை பிடித்து கொண்டான். சார், மன்னிச்சிக்கோங்க, ஒரு சின்ன பிரச்சனை. விவாகரத்து பண்ணக்கூடிய நேரத்தில் அவங்க இப்போ கர்ப்பமாக இருக்காங்க. இந்த நிலைமையில் விவாகரத்து, அதான் முடிவை மாற்றிக்கிட்டோம் என்று நிதானமாக சொன்னான். வக்கீல் அகிலாவை பார்த்தார். அவர் அழுது கொண்டிருந்த கோலமும் வசந்த் அவளை பார்த்து கொண்டிருந்த விதமும் வக்கீலின் கோபத்தை குறைத்தது. சரி வசந்த், நிலைமையை புரிஞ்சுக்கிட்டேன். நான் கோர்ட்டில் பேசி இதை சரி பண்ணுறேன். இனிமேலாவது ஒரு முடிவெடுத்தா தெளிவாக எடுங்க என்று கூறிவிட்டு சமாதானமாக அங்கிருந்து கிளம்பினார். அகிலா ஓரளவு நிம்மதி அடைந்தாலும் அவளது பெற்றோரின் நிலை அவளை இன்னும் உறுத்தி கொண்டே இருந்தது. வசந்த் அவளை படுக்கையில் அமர வைக்க முயன்றபோது அவனது மொபைல் ஃபோன் அலறியது. திரையில் தெரிந்த எண்ணை பார்த்ததும் வசந்தின் முகம் சட்டென மாறியது. வசந்த் ஃபோனை எடுத்து காதில் வைத்தான். ஹலோ. மறுமுனையில் ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் சொன்ன செய்தியை துளி கூட எதிர்பார்க்காத வசந்த் அப்படியே சிலையாக உறைந்து நின்றான். அவனது கையில் இருந்த ஃபோன் லேசாக நழுவ பார்த்தது. அவனது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன.
முகத்திலோ வியர்வை துளிகள் அரும்பியது. என்னது? வசந்த் பதற்றமாக கேட்டான். அகிலா பயந்து போய் எழுந்தாள். வசந்த், என்ன ஆச்சு? யார் ஃபோனில் என்று கேட்டாள். வசந்தின் காதுகளில் அந்த ஃபோன் காலில் கேட்ட வார்த்தைகள் இடி முழக்கமாக ஒலித்தது. சார், நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் அதை பாதியிலேயே விட்டுட்டு உடனே நாமக்கல்லுக்கு கிளம்பி வரணும். இங்கே ஒரு பெரிய எமர்ஜென்சி, நிலைமை கைமீறி போயிட்டு இருக்கு சார் என்று மறுமுனையில் இருந்த அதிகாரி பதற்றத்துடன் பேசிவிட்டு இணைப்பை துண்டித்தார். வசந்த் ஒரு கணம் சிலையாக உறைந்து நின்றான். அவனது மூளை 1000 திசைகளில் யோசித்தது. நாமக்கல்லில் என்ன நடந்திருக்கும்? சுமதி பற்றிய ஏதாவது துப்பு கிடைத்திருக்குமா? எதையும் யோசிக்க கூட அவனுக்கு அவகாசம் இருக்கவில்லை. ஒருபுறம் அழுது அழுது ஓய்ந்து போயிருக்கும் அகிலா. அவளை இந்த சூழலில் தனியாக விட்டு செல்வது ஒரு கணவனாக அவனுக்கு பெரும் குற்ற உணர்வை தந்தது. ஆனால் ஒரு அதிகாரியாக தேசத்தின் நீதிக்காக அவன் ஓட வேண்டிய கட்டாயம். கடமைக்கும் காதலுக்கும் இடையிலான அந்த ஊசலாட்டத்தில் அவன் திணறிக் கொண்டிருந்தான். வசந்த் அறையை விட்டு வெளியே வந்து அவசரமாக தமது லேப்டாப் மற்றும் ஃபைல்களை எடுத்துக்கொண்டு கிளம்ப தயாரானான். அவனது கைகள் பதற்றத்தில் லேசாக நடுங்கியது. அந்த சமயம் அங்கே வந்த வர்ஷினி வசந்தின் முகத்தில் தெரிந்த அந்த பதற்றத்தை கண்டு திடுக்கிட்டாள். வசந்த், என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனாக இருக்கீங்க? ஏதோ விபரீதம் நடந்த மாதிரி உங்கள் முகம் சொல்லுதே என்று கேட்டாள். வசந்த் வர்ஷினியை பார்த்து மூச்சு வாங்க சொன்னான். அண்ணி, ஒரு சின்ன பிரச்சனை. நான் இப்போவே கிளம்பி நாமக்கல்லுக்கு போகணும். அங்கே நிலைமை சரியில்லை. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் அகிலாவை என்று சொல்லி இழுத்தான். அவனது பார்வை அகிலா இருந்த அறையை நோக்கி சென்றது. வர்ஷினி வசந்தின் தோளில் கை வைத்து ஒரு தாயை போன்ற புன்னகையுடன் அவனை தேற்றினாள். வசந்த், நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் கவலைப்படாமல் கிளம்புங்க. உங்கள் கடமை எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும். நீங்கள் திரும்பி வர வரைக்கும் அகிலாவை நான் பார்த்துக்கிறேன். அவள் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விடாமல் நான் அவளை பத்திரமா பார்த்துக்கேன். இது என் மேலே சத்தியம். நீங்கள் நிம்மதியாக போயிட்டு வாங்க என்று உறுதியளித்தாள். வர்ஷினியின் அந்த வார்த்தைகள் வசந்திற்கு 1000 யானைகளின் பலத்தை தந்தது. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. உங்களை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா என்று நெகிழ்ச்சியுடன் சொன்ன வசந்த் சட்டென்று தனது காரை நோக்கி திரும்பினான். கார் நாமக்கல் நோக்கி பறந்தது. சாலையின் இருபுறமும் இருந்த மரங்கள் பின்னோக்கி ஓடிக்கொண்டிருக்க வசந்தின் மனதில் நாமக்கல்லில் காத்திருக்கும் அந்த மர்மம் என்னவாக இருக்கும் என்ற கேள்வி மட்டுமே அலைமோதியது. வெளியே அந்தி பொழுது மெல்ல மெல்ல இருளில் கரைந்து கொண்டிருந்தது. வசந்த் தன் கடமைக்காக புயலென கிளம்பி சென்ற அந்த தடத்தில் ஆகாஷ் திண்ணையில் அமர்ந்து எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனது மனதிற்குள் உறவுகளின் சிக்கல் ஒரு சிலந்தி வலிகை போல பின்னி பிணைந்திருந்தன. அந்த அமைதியை கிழித்து கொண்டு செல்லம்மா உள்ளே வந்தார். அவரது காலடி சத்தத்திலேயே ஒரு ஆக்ரோஷம் தெரிந்தது. கையில் இருந்த பைகளை திண்ணையில் ஓங்கி எறிந்தவர் முகத்தில் படிந்திருந்த வியர்வையை துடைத்து கொண்டே ஆகாஷை பார்த்தார். என்னம்மா, எதுக்காக இவ்வளோ கோபமாக வரீங்க? என்ன ஆச்சு என்று ஆகாஷ் நிதானமாக கேட்டான். அவனது நிதானம் செல்லம்மாவின் எரிச்சலை இன்னும் தூண்டியது. வேற என்ன பண்ண சொல்கிற ஆகாஷ்? இந்த ஊர் முழுக்க நம்ம குடும்பத்தை பற்றி தான் பேச்சு. குடும்ப மானமே போகுதுன்னு கூட கவலைப்படாத அந்த அகிலாவை வச்சுக்கிட்டு இன்னும் நம்ம என்னத்தை காண போகிறோம்? அவங்க அண்ணன் அஸ்வின் பண்ண கூத்து பத்தாதுன்னு இப்போ இவளையும் வீட்டுக்குள்ளே வச்சு காத்துட்டு இருக்கணுமா? அவளையும் அவங்க அண்ணனையும் நான் எவ்வளவு நம்பினேன். அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. அவளை இப்போவே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும். வசந்த் இல்லாத நேரமாக பார்த்து இதை பண்ணாதான் எல்லாம் சரியாக வரும். அவங்கள அப்படியே கத்திரிச்சு எறிஞ்சாதான் நம்ம குடும்பம் தப்பிக்கும் என்று ஆத்திரத்தில் மூச்சிறைக்க கூறினார் செல்லம்மா. ஆகாஷ் மெதுவாக எழுந்து நின்றான். அவனது உயரம் செல்லம்மாவிற்கு ஒரு அதிகாரத்தை காட்டியது. அவர் தனது தாயின் கண்களை நேராக பார்த்தான். அந்த பார்வையில் கோபம் இல்லை, மாறாக ஒரு பெரும் வலி இருந்தது. உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அம்மா? ஏன் எப்பவுமே இப்படி பண்ணுறீங்க? ஆரம்பத்தில் யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு கேட்டுக்கிட்டு வர்ஷினியை பற்றி தப்பாக பேசினீங்க. அவளை சந்தேகப்பட்டு அவளோட ஒவ்வொரு கனவையும் சிதைச்சி அவள் வாழ்க்கையே ஒரு நரகம் ஆக்குனீங்க. இப்போ யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு அகிலா மேலே கோபப்படுறீங்க. அவள் என்னம்மா பண்ணா? அவளோட அண்ணன் தப்பு பண்ணுனா அதுக்காக அவளை தண்டிக்கிறது எந்த நியாயம்? செல்லம்மா ஏதோ குறுக்கிட முயல ஆகாஷ் விடவில்லை. இங்கே பாருங்க அம்மா, இது வசந்தோட வாழ்க்கை.
அகிலாவை மன்னிச்சு ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் வசந்தோட விருப்பம். நீங்கள் எங்களுக்கு நல்லது கெட்டதுக்கு வழிகாட்டலாமே தவிர எங்களோட வாழ்க்கையை எங்களைய வாழ விடணும் அம்மா. ஒரு அம்மாவா நீங்கள் எங்களுக்கு அன்பை தரணும், ஆனால் நீங்கள் வெறுப்பை விதைக்கிறீங்க. ஆகாஷ் ஒரு கணம் மௌனமாகி பின் தொடர்ந்தான். வர்ஷினிக்கு எனக்கும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது. என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் அவகிட்ட பாசமாக நடந்திருக்கீங்களா? ஒரு மாமியாராக இல்லாமல் ஒரு அம்மாவா அவளை அரவணைச்சிருக்கீங்களா? நீங்கள் மட்டும் ஆரம்பத்தில் இருந்தே அவகிட்ட பாசமாக நடந்திருந்தா அவள் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட தயங்காமல் சொல்லியிருப்பாளே. ஒரு பொண்ணு தன்னோட பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டை நேசிக்கணும்னா அந்த வீட்டில் அவளுக்கு ஒரு அம்மா கிடைக்கணும். ஆனால் நீங்கள் அவளுக்கு ஒரு அதிகாரியாக தான் இருந்தீங்க. இப்போ சொல்லுங்க அம்மா, தப்பு யார் மேலே? செல்லம்மா தலை குனிந்து நின்றார். ஆகாஷின் வார்த்தைகள் ஈட்டியாக அவர் நெஞ்சில் பாய்ந்தன. வேர் கசந்தால் கிளை கசக்கும் என்பார்கள். ஆனால் அன்பு இருந்தால் கல்லும் கனியாகும். மருமகள் என்பவள் மாற்றாள் அல்ல, உன் மகனின் வாழ்வை மலர வைக்கும் நந்தவனம். அதிகாரம் காட்டி அடிமைப்படுத்தாதே, அன்பை காட்டி அவளை ஆட்கொள். வீடு என்பது வெறும் சுவர்கள் அல்ல, வீடு என்பது வெறும் சுவர்கள் அல்ல, மனங்கள் இணைந்து வாழும் ஒரு சொர்க்கம். மாறுங்க அம்மா, மாறுங்க, கொஞ்சமாவது மாறுங்க. எத்தனை நாள் தான் இப்படியே கசப்பை உள்ள வச்சுக்கிட்டு வாழ போறீங்க? ஒரு குடும்பங்கிறது ஒருத்தரை ஒருத்தர் தாங்கி பிடிக்கிற தூண்கள். நீங்களே ஒரு தூணை இடிக்க பார்த்தா இந்த வீடே இடிஞ்சு விழுந்துடும். ஒரு மாமியாரும் மருமகளும் ஒற்றுமையாக இருந்தால் அந்த வீட்டில் பிரச்சனை வராது. வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருந்தால் தெய்வமே அங்கே வந்து தங்கும். நீங்கள் வர்ஷினியையும் அகிலாவையும் உங்கள் சொந்த மகளாக நினச்சி பாருங்களேன். ஆஷாவும் வள்ளியும் உங்கள் கூட இருக்கும்போது உங்கள் மனசு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. அவங்கள பார்க்குற மாதிரி மருமகளுங்களையும் பார்க்கலாம்ல. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் உங்கள் மருமகளை மகளாக பார்த்து பாருங்க, உங்களுக்கே ஒரு நிம்மதி கிடைக்கும். செல்லம்மாவின் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கீழே விழுந்தது. கர்ப்பம் எனும் கோட்டை சரிந்து தாயுள்ளம் எட்டி பார்த்தது. ஒரு குடும்பம் அழகாக இருக்கணும்னா அங்கே விட்டு கொடுக்கணும்மா. நீங்கள் பெரியவங்க, உங்கள் அன்பால் எல்லாரையும் அரவணைச்சி போங்க. அதுதான் இந்த ஆகாஷுக்கு நீங்கள் செய்கிற பெரிய உதவி என்று சொல்லிவிட்டு ஆகாஷ் உள்ளே சென்றான். இப்போது அந்த வீடு ஒரு நிசப்தமான கல்லறையைப் போல காட்சியளித்தது. எப்போதும் ஏதாவது சத்தங்களுடன் காட்சியளிக்கப்படும் அந்த வீட்டில் இன்று ஒருவர் கூட வாய் திறக்கவில்லை. பொம்மியும் மீனா அம்மாவும் ஒரு அறையில் விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த விளையாட்டில் கூட ஒரு அமைதி நிலவியது. வர்ஷினி மெதுவாக தயங்கியபடியே அகிலாவின் அறைக்குள் நுழைந்தாள். அங்கே அகிலா ஒரு உதிர்ந்த மலரை போல படுக்கையில் சுருண்டு கிடந்தாள். அழுது அழுது அவளது கண்கள் செம்பருத்தி பூவை போல சிவந்திருந்தன. வர்ஷினி, அகிலா என்று அழைத்தாள். ஆனாலும் ஒரு பதிலும் இல்லை. வர்ஷினி மெதுவாக அவள் அருகில் அமர்ந்து அவளது தலையை மென்மையாக தடவி கொடுத்தாள். ஒரு அன்பான தாயை போன்ற ஸ்பரிசம் பட்டதும் அகிலாவின் அழுகை இன்னும் அதிகமானது. வர்ஷினி பேசவில்லை. சில நேரங்களில் வார்த்தைகளை விட மௌனமான அணைப்பே ஆழமான ஆறுதலை தரும். வாழ்வெனும் பயணத்தில் வளைவுகள் உண்டு. அந்த வளைவுகளிலும் உனக்கு ஒரு பாதை உண்டு. உறவுகள் என்பது உடைந்த கண்ணாடி அல்ல, உயிரோடு கலந்த ஒரு உன்னத ஓவியம். உறவுகள் என்பது உடைந்த கண்ணாடி அல்ல, உயிரோடு கலந்த ஒரு உன்னத ஓவியம். அந்த சமயம் அறையின் வாசலில் ஒரு நிழல் தெரிந்தது. அது செல்லம்மா. எல்லோரும் ஆங்காங்கே சோகமாய் அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு அவரது குரல் கணீரென்று ஒலித்தது. என்னடி, வச்ச சோறெல்லாம் அப்படியே இருக்கு? ஒருத்தரும் தின்னாமலே இருக்கீங்களா? இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அறிவுங்கிறது ஒன்றும் இல்லையா என்று கத்திக்கொண்டே உள்ளே வந்தார். அகிலா பயத்துடன் செல்லம்மாவை பார்த்தாள். வர்ஷினி மனதிற்குள், ஐயோ, மறுபடியும் தொடங்கியாச்சு, இனி இது எங்கே போய் முடிய போகுதோ கடவுளே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள். செல்லம்மா திட்டிவிட்டு சமையலறைக்குள் சென்றார். ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் செல்லம்மா மீண்டும் அறை வாசலில் வந்து நின்றார். கையில் ஒரு பாத்திரத்தில் சோறும் மறு கையில் ஒரு செம்பு தண்ணீருமாக வந்து நின்றவரை பார்த்தபோது வர்ஷினிக்கு தனது கண்களையே நம்ப முடியவில்லை.
எப்போதும் அதிகாரத்தோடும் கோபத்தோடும் வலம் வரும் அத்தையா இது? சாப்பாடை எடுத்துக்கொண்டு ஒரு தாயைப் போல் அமர்கிறாரே. வர்ஷினிக்கு அந்த அதிர்ச்சியில் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடிப்பதைப் போல் இருந்தது. அதிர்ச்சியில் அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறைதான். செல்லம்மா தரையில் அமர்ந்து சோற்றை உருண்டையாக உருட்டினார். அகிலாவின் அருகே நகர்ந்து, இந்தா சாப்பிடு புள்ள, வயத்தில் ஒரு உசுரை வச்சுக்கிட்டு இப்படி பட்டினியாக இருந்தா அந்த பாவம் யாரை சேரும்? நீ சாப்பிடலனா அந்த புள்ள என்னத்துக்கு ஆகும் என்று சொல்லி முதல் உருண்டையை அகிலாவின் வாயில் ஊட்டினார். அகிலா திகைத்து போய் செல்லம்மாவை பார்த்தாள். அவள் கண்கள் கலங்கி சோறு தொண்டைக்குள் இறங்கியது. வர்ஷினிக்கு முதல் ஹார்ட் அட்டாக் வந்து அடங்குவதற்குள் அடுத்த உருண்டையை உருட்டி வர்ஷினியின் பக்கம் நீட்டினார் செல்லம்மா. என்ன அப்படி பார்க்குற? அவ கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் தின்னாமலே இருப்பியாகும். இப்படி ஆளாளுக்கு அழுதுகிட்டே இருந்தால் என்னத்துக்கு ஆகிறது? அதான் என் பிள்ளைங்க இருக்காங்க இல்லை, அவங்க எல்லாத்தையும் நல்லபடியாக முடிப்பாங்க. அந்த வசந்தம் ஆகாஷம் எல்லாத்தையும் நிரூபிப்பாங்க. நீங்கள் 2 பேரும் முதல்ல சாப்பிடுங்க என்று சொன்னார். செல்லம்மாவின் கையில் இருந்த சோற்று உருண்டையை வாங்கிய வர்ஷினியின் கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை சிந்தின. அழுது கொண்டே அத்தை என்று அழைத்தாள். அந்த ஒரு வார்த்தையில் பல வருடத்து வலி அடங்கியிருந்தது. செல்லம்மா சட்டென வர்ஷினியை தழுவிக்கொண்டார். என்ன மன்னிச்சிடுமா என்றார். இத்தனை நாளாக நான் செஞ்சது தான் பாதி பிரச்சனைக்கு காரணம்னு இப்போ புரியுது. நான் எப்போவுமே ஒரு பெரியவளா ஒரு குடும்ப தலைவியா நிதானமாக நடந்துக்கிட்டதே இல்லை. ஒரு மாமியாரா மருமகனை கஷ்டப்படுத்தும் போது அது மகனோட வாழ்க்கையை பாதிக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை. நான் பட்டு திருந்திட்டேம்மா. இனிமே நான் ஒரு நல்ல மனுஷியா உங்ககிட்ட அன்பாக நடந்துக்குவேன். அறையில் இருந்த அந்த இறுக்கம் மறைந்து ஒரு மெல்லிய இதமான சூழல் பரவியது. செல்லம்மா வர்ஷினியின் கையை பிடித்து கொண்டு, உனக்கு தையல் தைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லை? நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த தையல் வேலையே செஞ்சிக்க. அதில் நீ பெரிய ஆளாக வரணும். உனக்கு ஏதாவது ஒத்தாசை வேணும்னா சொல்லு, என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு தரேன் என்றார். அகிலா மெதுவாக வர்ஷினியின் தோளில் சாய்ந்து கொண்டு, அக்கா நானும் உங்களுக்கு உதவி செய்வேன். இனிமேல் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருக்கலாம் என்றாள். அந்த சிறிய அறையில் 3 பெண்களும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டனர். இத்தனை நாள் இருந்த பகை, கோபம், சந்தேகம் அனைத்தும் அந்த கண்ணீரில் கரைந்து போனது. அங்கே ஒரு அழகான குடும்பம் மலர்ந்தது. வர்ஷினிக்கு இப்போதுதான் உண்மையான சுதந்திரம் கிடைத்தது போல தோன்றியது. குடும்பம் என்பது கூடி வாழ்வதல்ல, குறைகளை ஏற்று அன்பால் நிறைப்பது. பிரிந்தபின் சேருவதே உறவின் பலம், மன்னித்தபின் வாழ்வதே மனிதத்தின் வரம். வெளியே கார்மேகங்கள் கலைந்து நிலவு எட்டி பார்த்தது. அந்த வீட்டின் விளக்குகள் இப்போது இன்னும் பிரகாசமாக எரிவது போல் வர்ஷினிக்கு தோன்றியது. அவர்கள் மகிழ்ச்சி சிறிது நேரம் கூட நீடிக்கவில்லை. வெளியே கதவு பலமான சத்தத்துடன் தட்டப்பட்டது. இதுவரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஸ்டோரி கேட்டு ஆதரவு தரக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அமைதி நிலவிய அந்த வீட்டில் இடி விழுந்தது போன்ற சத்தத்துடன் கதவு தட்டப்பட்டது. இல்லை இல்லை, அது தட்டப்படுவதில்லை, ஒரு பெரும் பகையினால் உந்தப்பட்டு கதவை உடைக்க முயற்சிக்கும் ஆக்ரோஷம். ஆகாஷ் ஜன்னல் வழியாக பார்த்தபோது நில ஒளியில் மின்னிய அரிவாள்கள் அவனது இதயத்தில் ஒரு சிறு அதிர்வை ஏற்படுத்தியது. சுப்பையா வெளியே சென்றிருந்ததால் அந்த வீட்டில் இருக்கும் ஒரே ஆண் தான் மட்டுமே என்ற பொறுப்பு அவனது தோள்களை அழுத்தியது. ஆகாஷ், கதவை திறடா, இன்னைக்கு உன் குடும்பத்தோட சேர்த்து உன்னையும் வெளிப்படாமல் விடவே மாட்டேன். விக்கியின் குரல் தெருவிலேயே கேட்டது. பெண்கள் மூவரும் நடுங்கிக் கொண்டிருந்தனர். வர்ஷினியின் முகம் வெளுத்து போய் இருந்தது. அகிலா தன் வயிற்றை பிடித்துக்கொண்டு ஒரு மூலையில் சுருங்கினாள். செல்லம்மாவின் கைகள் நடுங்கினாலும் அவர் கண்களில் ஒருவித ஆவேசம் இருந்தது. ஆகாஷ் ஓடி சென்று அவர்களை சூழ்ந்து கொண்டான். ப்ளீஸ் ப்ளீஸ், சொல்கிறத அமைதியாக கேளுங்க, யாரும் சத்தம் போடாதுங்க. உள்ளே இருக்கிற அறைக்குள்ளே போய் கதவை தாள் போட்டுக்கோங்க, நான் வெளியே பார்த்துக்கிறேன். எக்காரணத்தை கொண்டோம் நான் கூப்பிடாம யாரும் வெளியே வராதுங்க
என்று ஆகாஷ் மிக ரகசியமாகவும் உறுதியாகவும் சொன்னான். ஆனால் அவர்கள் நகர்வதற்குள் ஒரு பெரும் சத்தத்துடன் கதவு பெயர்ந்து விழுந்தது. விக்கி ஒரு கையில் பெரிய வீச்சரிவாளுடனும் மறு கையில் இரும்பு சங்கிலியுடனும் உள்ளே நுழைந்தான். அவனது கண்கள் வெறியில் சுழன்றன. ஆகாஷ் தனது சர்வீஸ் துப்பாக்கியை ஓங்கி பிடித்தான். விக்கி, இத்தோட நிறுத்திக்க. ஒரு அடி முன்னாடி வந்தா உன் தலையை சித்தர் அடிச்சிடுவேன். விக்கி நக்கலாக சிரித்தான். சுடுடா சூடு. உன் துப்பாக்கியில் இருக்கிற 6 குண்டு என் ஆளுங்களுக்கு பத்தாது. நீ ஒருத்தனை சுடுறதுக்குள்ள உன் பொண்டாட்டி கழுத்துல அறிவாள் இறங்கிடும். அவன் சொல்லி முடிப்பதற்குள் அவனது கூட்டாளிகள் 5 பேர் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து கொண்டு உள்ளே குதித்தனர். ஒரு பெரும் கலவரம் அந்த சிறிய ஹாலில் தொடங்கியது. ஆகாஷ் ஒரு ரவுடியின் கையில் இருந்த அறிவாளை தட்டிவிட்டு அவனை ஓங்கி மிதித்தான். ஆனால் விக்கி ஆக்ரோஷமாக பாய்ந்து ஆகாஷின் தோளில் இரும்பு சங்கிலியால் ஒரு அடி கொடுத்தான். அந்த அடியில் ஆகாஷின் துப்பாக்கி நழுவி கீழே விழுந்தது. இப்போது வெறும் கைகளால் அந்த ஆயுதம் தாங்கிய அரக்கர்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல். ஆகாஷ் 3 பேரை ஒரே நேரத்தில் சமாளித்து கொண்டிருந்தான். ஆனால் ஒருவன் சாமர்த்தியமாக நழுவி பெண்கள் பதுங்கியிருந்த அறைக்குள் நுழைய பார்த்தான். அவனது கையில் ஒரு கூர்மையான கத்தி இருந்தது. அவன் வர்ஷினியை பார்த்து சிரித்துக்கொண்டே அவளை நெருங்கினான். அந்த நொடி செல்லம்மா ஒரு சீரும் சிங்கமாக மாறினார். அங்கிருந்த பித்தளை தண்ணீர் குடத்தை 2 கைகளாலும் தூக்கி தனது முழு பலத்தையும் திரட்டி அவன் முகத்தை நோக்கி வீசினார். தடால் என்ற சத்தத்துடன் அது அவனது நெற்றியில் மோதியது. அவன் அலறிக்கொண்டே கீழே விழுந்தான். ஏய், என் வீட்டு பொண்ணுங்க மேலேயே கை வைக்க பார்க்குறியா? உன்னையெல்லாம் பெத்தாளே ஒருத்தி, அவளை நினைச்சு பாருடா என்று செல்லம்மா கர்ஜித்தார். கீழே விழுந்தவன் எழ முயல வர்ஷினி இத்தனை நாள் தனது மனதுக்குள் புதைத்து வைத்திருந்த மொத்த வலியையும் ஆக்ரோஷமாக மாற்றினாள். அவளது தையல் மிஷின் டேபிளில் இருந்த ஒரு பெரிய கத்திரிக்கோலை எடுத்தாள். அவன் அவளது சேலையை பிடிக்க வந்தபோது வர்ஷினி துணிச்சலுடன் அவன் தோள்பட்டையில் கத்திரிக்கோலால் ஓங்கி ஒரு குத்து விட்டாள். இதற்கிடையில் விக்கி ஆகாஷை ஒரு மூலைக்கு தள்ளிவிட்டு வர்ஷினியையும் செல்லம்மாவையும் நோக்கி ஓடி வந்தான். அவன் தனது இடது கையால் வர்ஷினியின் கூந்தலை பற்றியும் வலது கையால் செல்லம்மாவின் தலைமுடியை பற்றியும் பிடித்து கொண்டான். 2 பேரையும் ஒரே அடியில் மண்டையை சிதற வைக்கிறேன் பாருடா என்று கத்திக்கொண்டே இருவரின் தலைகளையும் சுவரில் மோத முற்பட்டான். அந்த பயங்கரமான தருணத்தில் அங்கிருந்த ஒரு கனமான தேக்கு மரக்கட்டையை தூக்கி கொண்டு அகிலா ஓடி வந்தாள். தான் ஒரு கர்ப்பிணி என்பதை விட தனது குடும்பத்தை காக்க வேண்டும் என்ற ஒரே வெறி அவளது கண்களில் தெரிந்தது. டேய், அவங்கள விடுடா என்று கத்திக்கொண்டே விக்கியின் பிடரியில் அந்த பெரிய கட்டையால் ஓங்கி ஒரு அடி கொடுத்தாள். அடியின் வேகத்தில் விக்கி பிடிதளர்ந்து அவன் நிலை குலைந்து சுவரில் மோதி சரிந்தான். வர்ஷினியும் செல்லம்மாவும் கீழே விழுந்தாலும் அகிலாவின் அந்த வீரம் அவர்களுக்கு புது தெம்பை கொடுத்தது. வீட்டுக்குள் உடைந்த பாத்திரங்கள் சிதறி கிடந்தன. ஆகாஷ் மீண்டும் எழுந்து தரையில் கிடந்த தன் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டான். விக்கி தள்ளாடியபடி மீண்டும் எழ முயல ஆகாஷ் அவனது காலடியில் ஒரு முறை பலமாக சுட்டான். இன்னொரு தடவை எழும்புனன் வச்சிக்க, இது உன் நெஞ்சில பாயும் விக்கி. அகிலா ஏற்கனவே ரகசியமாக போலீஸுக்கு டயல் செய்திருந்ததால் காவல்துறையின் சைரன் சத்தம் தெருவின் முனையில் கேட்டது. சில நிமிடங்களில் சப் இன்ஸ்பெக்டர் தலைமையிலான டீம் உள்ளே நுழைந்தது. விக்கியையும் அவனது கூட்டாளிகளையும் வளைத்து பிடித்தனர். ஆகாஷ் சப் இன்ஸ்பெக்டரின் சட்டையை பிடித்து உலுக்கினான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. என்ன சார், விளையாடுறீங்களா? ஒரு முறை தப்பிச்சான், சரின்னு விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் தப்பிச்சு வந்திருக்கான். சட்டமும் போலீஸும் இவனுக்கு என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? அவனா தப்பிச்சு வரானா, இல்லை நீங்கள் தப்பிக்க விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா? என்னோட வீட்டில் இருக்க பொண்ணுங்க இன்னைக்கு ஆயுதம் எடுத்து போராடி இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகியிருந்தா நான் இந்த யூனிஃபார்மை தூக்கி போட்டுட்டு சட்டத்தை கையில் எடுத்திருப்பேன். சப் இன்ஸ்பெக்டர் நடுங்கினார். சாரி சார், மன்னிச்சிடுங்க. இனிமே இப்படி நடக்காது. இவனை இப்போ ஸ்பெஷல் கஸ்டடிக்கு கொண்டு போகிறோம் என்று கூறிக்கொண்டே விக்கியை இழுத்து சென்றனர். போலீஸ் வண்டி நகர்ந்ததும் வீட்டின் அமைதி மீண்டும் திரும்பியது. ஆனால் அந்த அமைதிக்கு ஒரு புதிய அர்த்தம் இருந்தது. செல்லம்மா வர்ஷினியின் கைகளை பிடித்து கொண்டு அழுதார். அகிலா வர்ஷினியின் தோளில் சாய்ந்து கொண்டாள். மூவரும் அழுதனர். ஆனால் அது ஆனந்த கண்ணீர். ஆகாஷ் அவர்கள் மூவரையும் ஒரு அணைப்புக்குள் கொண்டு வந்தான். இன்னைக்கு இந்த போராட்டத்தில் நான் மட்டும் நிற்கல.
இனிமே இந்த ஆகாஷோட குடும்பத்தை தொட எவனுக்கும் தில்லு வராது என்று அவன் சொல்லும்போது அந்த உடைந்த வீட்டின் மத்தியில் ஒரு புதிய குடும்ப பந்தம் வலுப்பெற்றிருந்தது. உறவுகள் கைகோர்த்தால் வானமும் வசப்படும். துணிச்சல் இருந்தால் எதிரியும் பணிந்திடுவான். பெண்ணென்றால் மென்மை மட்டுமல்ல பெண்ணென்றால் மென்மை மட்டுமல்ல தேவையெனில் அரக்கனை வதம் செய்து ஆடும் காளியும் அவளே. இரவு நடந்த அந்த பயங்கரமான ரவுடிகளின் தாக்குதலுக்கு பிறகு விடியற் காலை பொழுது ஒருவித கனத்த அமைதியுடன் பிறந்தது. வீட்டின் உடைந்த ஜன்னல் கண்ணாடிகளும் சிதறி கிடந்த பொருட்களும் முந்தைய இரவின் போர்க்களத்தை நினைவூட்டி கொண்டிருந்தன. வர்ஷினியும் செல்லம்மாவும் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்க ஆகாஷ் வாசலில் ஏதோ ஒரு ஃபோன் காலில் தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தான். காலை 8 மணி அளவில் அந்த தெருவின் முனையில் ஒரு ஆட்டோ வந்து நிற்பது தெரிந்தது. அது மெதுவாக நகர்ந்து ஆகாஷின் வீட்டு வாசலுக்கு நேராக வந்து நின்றது. ஆட்டோவிலிருந்து முதலில் ஒரு வயதான பெண்மணி கண்களில் துயரத்துடன் இறங்கினார். அவரை தொடர்ந்து ஒரு இளம்பெண் கலைந்த தலைமுடியும் வாடிய முகமுமாக இறங்கினாள். திண்ணையில் அமர்ந்து எதையோ யோசித்து கொண்டிருந்த செல்லம்மா புதியவர்களின் வருகையை கண்டு புருவங்களை சுருக்கினார். எழுந்து வாசலுக்கு வந்தவர், யார் அது? இந்த நேரத்தில் நீங்கள் யாரு? யாரை பார்க்க வந்திருக்கீங்க என்று சற்று அதிகாரமான குரலில் கேட்டார். அவர்கள் பதில் சொல்ல தயங்கி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டபோது ஆகாஷ் உள்ளே இருந்து வேகமாக வந்தான். அம்மா அம்மா, அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க தான். நான் தான் அவங்கள இங்கே வர சொன்னேன். செல்லம்மாவுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. என்ன, உனக்கு வேண்டப்பட்டவங்களா? அது யாருடா? எனக்கு தெரியாமல் உனக்கு அப்படி வேண்டப்பட்டவங்க இருக்காங்க? இவங்கள நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாதே என்று கேள்விகளை அடுக்கினார். ஆகாஷ் அந்த பெண்ணையும் அவரையும் உள்ளே வருமாறு சைகை காட்டினான். அவர்கள் தயங்கி தயங்கி வாசலில் நின்றபோது ஆகாஷ் தன் தாயை பார்த்து அழுத்தமாக சொன்னான், அம்மா, இவங்க வேற யாரும் இல்லை, நம்ம வர்ஷினிக்காக இறந்து போனானே அந்த சரவணனோட அம்மாவும் தங்கச்சியும் தான் இவங்க. அந்த பெயரை கேட்டதும் உள்ளே வேலை செய்து கொண்டிருந்த வர்ஷினி அப்படியே சிலையாக உறைந்து நின்றாள். சரவணன், அந்த பெயரை அவளால் மறக்கவே முடியாது. தனக்காக தன் உயிரையே துச்சமென மதித்து போராடி அந்த உன்னத நண்பனின் குடும்பம் இதோ தன் வாசலில் நிற்கிறது. வர்ஷினியின் கண்கள் குளம்போல் தேங்கியது. சரியாக அதே தருணத்தில் தோட்டத்து பக்கம் சென்றிருந்த சுப்பையாவும் உள்ளே வந்தார். வாசலில் புதியவர்கள் நிற்பதையும் ஆகாஷ் விளக்கம் சொல்லி கொண்டிருப்பதையும் பார்த்தவர், என்னது, சரவணனோட குடும்பமா? அவங்க எதுக்குடா இப்போ இங்கே வந்திருக்காங்க என்று கேட்டார். செல்லம்மா பதில் பேசாமல் மௌனமாக நின்றார். சுப்பையா ஆகாஷை நோக்கி ஒரு அடி முன்னால் வந்தார். ஆகாஷ், இப்போ எதுக்கு இவங்கள இங்கே வரவழைச்சிருக்க? இவங்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? ஆகாஷ் தன் தந்தையின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தான். அவனது குரலில் ஒரு தீர்க்கமான உறுதி இருந்தது. அம்மா, அப்பா, நான் உங்ககிட்ட இப்போவே சொல்லிக்கிறேன். இவங்க பையன் சரவணன் இறந்தது என்னோட வர்ஷினிக்காக. வர்ஷினிக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு அவளை காப்பாற்ற போன இடத்துல தான் அவளுக்காக தன்னோட உயிரையே கொடுத்துருக்கான். அவனோட உயிர் போயிடுச்சுப்பா. ஆனால் அவனை நம்பி வாழ்ந்த இந்த குடும்பம் இப்போ அனாதையாக நடுத்தெருவில் நிற்கிது. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க பையனை இழக்க நம்ம தான் காரணமாக இருந்துட்டோம். இல்லை சாரி, நானும் என்னோட மனைவியும் காரணமாக இருந்திருக்கிறோம். ஆகாஷின் வார்த்தைகள் ஈட்டியாக சுப்பையாவின் நெஞ்சில் பாய்ந்தன. வர்ஷினி அழுது கொண்டே சரவணனின் அம்மாவின் கைகளை பற்றி கொண்டாள். ஆனாலும் சுப்பையாவின் கோபம் தணியவில்லை. அதுக்குன்னு இப்போ இவங்களையும் சேர்த்து இங்கே நம்ம குடும்பத்தோட சேர்த்து தங்க வைக்க போறியா? என் வீடு என்ன சத்திரம்னு நினச்சியா? ஏற்கனவே அந்த வசந்து 2 பேரை தங்க வச்சிருக்கான். இப்போ நீ பத்ததற்கு இன்னும் 2 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்க. இனி எல்லாரும் ஆளாளுக்கு 2 பேரை தெருவில் போகிற எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே தங்க வைங்க. நான் அப்படியே பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்கேன் என்றார் சுப்பையா. ஆகாஷ் தன் தந்தையின் பேச்சை கேட்டு துளி கூட கோபப்படவில்லை. மாறாக ஒரு மெல்லிய சிரிப்பை உதிர்த்தான். அந்த சிரிப்பு சுப்பையாவை இன்னும் எரிச்சலூட்டியது. சிரிக்கிறியா? நான் என்ன தமாஷா அடிச்சிட்டு இருக்கேன் என்று அவர் கேட்டார். ஆகாஷ் நிதானமாக சொன்னார், இவங்க நம்ம வீட்டில் தங்க வரலப்பா. நான் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்லி இருக்கேன், அதனால் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக இவங்களை நம்ம வீட்டில் தங்க வைக்க போகிறதில்ல. இவங்களுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்குது என்றான் ஆகாஷ்.
வாசலில் நிலவிய அந்த இறுக்கமான சூழலை ஆகாஷின் வார்த்தைகள் சற்றே தளர்த்தி இருந்தன. சரவணனின் தியாகத்தை பற்றி சொன்ன பிறகு சுப்பையாவின் முகத்தில் இருந்த கடும் கோபம் மறைந்து ஒருவித யோசனை குடியேறியது. இருந்தாலும் அந்த ஸ்பெஷல் இடம் என்ற ரகசியம் அவரை இன்னும் குடைந்து கொண்டிருந்தது. அது என்னடா ஸ்பெஷல் இடம்? அவங்கள அப்படி எங்க தங்க வைக்க போற? இந்த ஊருக்குள்ளேவா என்று சுப்பையா மீண்டும் துருவி துருவி கேட்டார். ஆகாஷ் ஒரு மெல்லிய புன்னகையுடன், அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் இப்போவே சொல்லிட்டா எப்படி? வசந்த் நாமக்கல்ல இருந்து கிளம்பிட்டான், இதோ வந்துட்டே இருக்கான். அவன் வந்ததும் எல்லா விவரத்தையும் தெளிவாக சொல்கிறேன் என்று மீண்டும் ரகசியமாக முடித்தான். பிறகு ஆகாஷ் சரவணனின் அம்மாவையும் தங்கையையும் பார்த்து, எதுக்கு வாசல்லே நின்றுட்டுருக்கீங்க? வாங்க உள்ள வாங்க, முதல்ல கொஞ்சம் சாப்பிடுங்க என்று அன்போடு அழைத்தான். சரவணனின் அம்மாவும் தங்கையும் ஒருவரை ஒருவர் தர்ம சங்கடமாக பார்த்து கொண்டனர். அந்த ஆடம்பரமான வீட்டிற்குள் நுழையவும் தங்களை வெறுப்போடு பார்த்த சுப்பையாவின் முன்னால் அமர்ந்து சாப்பிடவும் அவர்கள் தயங்கினர். அவர்களது கால்கள் நகர மறுத்தன. அவர்களது தயக்கத்தை கண்ட சுப்பையா சட்டென்று தன் குரலை மாற்றிக்கொண்டார். என்னம்மா அப்படி பார்க்குறீங்க? வந்தவங்க இப்படி வாசல்லே நின்றுட்டு போகிறது எங்களுக்கு தான் கேவலம். ஊருலகம் என்ன சொல்லும்? அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதுங்க, உள்ள வாங்க, ஒரு வாய் சாப்பிடுங்க என்று அவரே முன்வந்து அவர்களை உள்ளே அழைத்தார். ஒரு பெரிய மனுஷனாக தன் வீட்டின் கௌரவம் அடிபட்டு விடக்கூடாது என்ற அக்கறை அவர் குரலில் தெரிந்தது. அதே சமயம் செல்லம்மாவும் வாசலுக்கு வந்து, ஆமாம்மா அவர் சொல்கிறது சரிதான், வீட்டுக்கு வந்துட்டு வாசல்லே நின்னா எப்படி? வாங்கம்மா உள்ள வாங்க என்று முகமலர்ச்சியுடன் அழைத்து சென்றார். வர்ஷினி அவர்களுக்கு வழிவிட்டபடி கண்களில் கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தாள். வா சந்தியா, வா உள்ள வா என்று அழைத்தாள். சரவணனின் குடும்பம் மெதுவாக வீட்டிற்குள் நுழைந்ததும் சுப்பையா ஆகாஷை தனியாக ஓரமாக அழைத்தார். அவனது தோள்களை பிடித்து தாழ்ந்த குரலில் எச்சரித்தார். இங்க பாரு ஆகாஷ், இவங்க இங்க நிரந்தரமா இருக்க மாட்டாங்கன்னு நீ சொன்னதால தான் நான் இப்போ அவங்கள உள்ள விட்டுருக்கேன். நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்திரு. அப்புறம் வேற எதையாவது சொல்லி என்கிட்ட வம்பு வளர்க்கக்கூடாது, புரியுதா என்றார். ஆகாஷ் தன் தந்தையின் அந்த பிடிவாதத்தை கண்டு மனதிற்குள் சிரித்து கொண்டான். சரிங்கப்பா, நான் சொன்னதை செய்வேன் என்று சிரித்துக்கொண்டே சொல்லிவிட்டு அவர்களை கவனிக்க உள்ளே சென்றான். சமையலறையில் வர்ஷினியும் செல்லம்மாவும் இணைந்து அவர்களுக்கு சாப்பாடு பரிமாறத் தொடங்கினர். சிறுவயது முதலே சரவணன் வர்ஷினியின் நெருங்கிய தோழன். இன்று அவளுக்காக அவன் உயிரையே தியாகம் செய்து விட்டான். அவனது குடும்பத்திற்கு தன் கையால் உணவிடுவதை ஒரு புண்ணியமாக கருதினாள் வர்ஷினி. நிறைய நாட்களுக்கு பிறகு தன்னுடன் படித்த சந்தியாவை கண்டதால் அகிலா அவளுடன் பேசிக்கொண்டு இருந்தாள். அந்த வீட்டின் டைனிங் டேபிளில் ஒரு புதிய உறவு பாலம் உருவாகி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் வீட்டின் வாசலில் ஒரு பைக் சத்தத்துடன் வந்து நின்றது. அதிலிருந்து வெற்றி அவசர அவசரமாக இறங்கி ஓடி வந்தான். ஆகாஷ் தான் வெற்றிக்கு ஃபோன் செய்து அவசரமாக வீட்டுக்கு வா, ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லியிருந்தான். கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தில் ஒரு பெரிய ஏற்றுமதி ஆர்டருக்கான தையல் வேலைகளில் மும்முரமாக இருந்த வெற்றிக்கு ஆகாஷின் ஃபோன் வந்ததும் எதையும் யோசிக்க தோன்றவில்லை. தனது இருசக்கர வாகனத்தில் அவசர அவசரமாக வந்து இறங்கிய போது அவனது கை சட்டை மற்றும் விரல்களில் இருந்த நூலிழைகள் அவன் எவ்வளவு தீவிரமாக பணிகொண்டிருந்தான் என்பதை பறைசாற்றியது. என்னாச்சு ஆகாஷ்? ஃபோனில் ரொம்ப பதற்றமாக வர சொன்னீங்க. கார்மெண்ட்ஸில் வேலை பாதியில் நிற்கிது. மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, பார்த்துக்கலாம் என்று மூச்சிறைக்க கேட்டான் வெற்றி. மகிழ் ஓடி வந்து மாமா என்று அவன் இடுப்பை கட்டிக்கொள்ள வெற்றி அவனை தூக்கி தன் தோளில் அமர வைத்தான். வர்ஷினி அண்ணனை பார்த்த மகிழ்ச்சியில், வாங்க அண்ணா, உள்ளே வந்து உட்காருங்க என்று புன்னகையுடன் வரவேற்றாள். வெற்றி வர்ஷினியிடம், வர்ஷு, ஆகாஷ் எதுக்கு என்ன வர சொல்லியிருக்காரு? வர்ஷினி குழப்பத்துடன், அப்போ உங்களை வர சொன்னதால தான் வந்தீங்களா? இந்த விஷயம் எனக்கே இப்போ தான் தெரியுது அண்ணா. என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லலையே, என்னன்னு எனக்கும் தெரியல என்றாள். அந்த தருணத்தில் வீட்டின் முன்பு ஒரு கார் வந்து நின்றது. வசந்த் தனது காரில் வந்து இறங்கினான். அவனது முகம் வழக்கமான போலீஸ் அதிகாரியின் இறுக்கமின்றி ஒரு பெரிய காரியத்தை முடித்துவிட்ட திருப்தியில் பிரகாசித்தது. ஆகாஷ் வசந்திடம், வசந்த், நாமக்கல் பயணம் எப்படி என்று கேட்க வசந்த் புன்னகையுடன் சக்சஸ் என்பது போல கையை அசைத்தான்.
வசந்த் உள்ளே வந்ததும் அங்கே அமர்ந்திருந்த சரவணனின் அம்மா மற்றும் அவரது மகள் சந்தியாவை பார்த்து மரியாதையாக தலை வணங்கினான். செல்லம்மா ஓடி வந்து, வா வசந்து, போன காரியெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா என்று கேட்டார். வசந்த் பதிலேதும் சொல்லாமல் மௌனமாக ஆம் என்பது போல் புன்னகைத்தான். சுப்பையாவுக்கு இன்னும் ஆர்வம் அடங்கவில்லை. டே வசந்து, ஆகாஷ் என்னவோ ஸ்பெஷல் இடம்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தான். இப்போது வெற்றியும் வர சொல்லியிருக்கீங்க, என்னதான் முடிவு பண்ணியிருக்கீங்க என்று கேட்டார். வசந்த் சிரித்துக்கொண்டே வெற்றியின் அருகே சென்றான். வா வெற்றி, இப்போதான் வரியா? ஆமாம் வசந்த், என்ன விஷயம் சொல்லுங்க. வர சொல்லியிருக்கீங்க, ஆனால் எதுவுமே யாரும் பேசாமல் இருந்தால் எப்படி? ஏதாவது பிரச்சனையா? என்னோட உதவி ஏதாவது வேணுமா? வசந்த் மெதுவாக வெற்றியின் தோளில் கை போட்டு சுப்பையாவையும் சேர்த்து பார்த்து நிதானமாக பேசத் தொடங்கினான். அப்பா, வெற்றிக்கு ரொம்ப நாளாக ஜாதகத்தில் தோஷம் இருக்குது. கல்யாணம் தள்ளிக்கிட்டே போகுதுன்னு வர்ஷினி அடிக்கடி வருத்தப்பட்டு அழுவா. அந்த தோஷத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடச்சிருக்கு. வெற்றிக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன். அந்த பொண்ணை பார்க்கத்தான் உன்னை வர சொன்னேன் வெற்றி. வெற்றிக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன, பொண்ணு பார்த்துருக்கீங்களா? வசந்த், இப்படி திடீர்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? பொண்ணு யார், என்ன படிச்சிருக்கா, எந்த ஊர் என்று படபடப்பாக கேட்டான். பொண்ணு காலேஜ் படிப்பை முடிச்சிருக்கு, அழகாத்தான் இருப்பா. பொண்ணுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். சொந்தமாக வீடு இருக்குது, ஒரு தோப்பு இருக்குது. அதெல்லாம் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனுக்கு தான் கொடுப்பாங்க. எப்படி வெற்றி, சம்மதமா? இங்கே பாரு வசந்து, எனக்கு வீடு தோப்பு இதெல்லாம் பெருசு இல்லை. பொண்ணு படிச்சிருக்கணும், கார்மெண்ட்ஸில் என்னோட வேலைக்கு உதவியாக இருக்கணும். வசந்த் மெதுவாக வெற்றியின் பார்வையை திருப்பினான். அதான் அங்கே அகிலா கிட்ட இருக்காளே அந்த சந்தியா, இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? சரவணனோட தங்கச்சி என்று சொன்னான். வெற்றி ஒரு நிமிடம் பேச்சற்று நின்றான். சந்தியாவின் முகத்தில் இருந்த அந்த அமைதியும் அண்ணனை இழந்த சோகத்தில் இருந்த ஒரு கண்ணியமும் அவனை ஈர்த்தது. அவள் பார்ப்பதற்கு சின்ன பெண் போல் மிகவும் அழகாக இருந்தாள். அவன் தயக்கத்துடன், வசந்த், அவங்க கிட்ட இதை பற்றி கேட்டாச்சா? திடீர்னு இப்படி பேசுனா அவங்க குடும்பம் என்ன நினைக்கும்? நான் வெறும் கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கவேன். அந்த பொண்ணை விட எனக்கு வயசு கூடுதலாக இருக்குது. அவங்களுக்கு என்ன பிடிக்குமா என்று கேட்டான். வசந்த் உறுதியான குரலில் சொன்னான். வெற்றி, நீ உன்னோட வேலையில் எவ்வளவு நேர்மையானவன்னு எனக்கு தெரியும். உன் தங்கச்சிக்காக உயிரே கொடுத்த சரவணனோட தங்கச்சி தான் இந்த சந்தியா. நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த குடும்பத்துக்கு செய்கிற ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவள் ரொம்ப சின்ன பொண்ணெல்லாம் இல்லை, நம்ம அகிலா கூட படித்த பொண்ணு தான். பார்க்கத்தான் சின்ன பிள்ளை போல இருக்கா. சந்தியா ஓரளவுக்கு படிச்சிருக்கா, நல்ல குணம். நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்கள் 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா அமையும்னு நான் நம்புகிறேன். வெற்றி சற்று யோசித்து விட்டு தனது கவலையை சொன்னான். வசந்த், எனக்கு ஜாதகத்தில் தோஷம்னு சொல்லி ஏற்கனவே பல சம்மந்தம் நின்று போயிடுச்சு. அதை சொன்னீங்களா? சந்தியா ஏற்கனவே ஒரு பெரிய இழப்பில் இருக்கா. என் தோஷத்தினால அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடக்கூடாதே. உடனே ஆகாஷ் குறுக்கிட்டு, வெற்றி, நாங்கள் பெரிய ஜோசியர்கிட்ட பேசிட்டோம். சந்தியாவோட ஜாதகம் உன்னோட தோஷத்தை முழுசாக நிவர்த்தி பண்ணுதுன்னு சொல்லிட்டாரு. அவங்க அம்மா கிட்டேயும் நாங்கள் எல்லாத்தையுமே தெளிவாக பேசிட்டோம். ஒரு நல்ல குணமான மாப்பிள்ளை தன்னோட மகளுக்கு கிடைச்சா போதும்னு அவங்க முழு மனசோட சம்மதம் சொல்லிட்டாங்க. இப்போ உன்னோட சம்மதம் மட்டும்தான் பாக்கி என்றான். வெற்றி அங்கிருந்த அனைவரின் முகத்தையும் பார்த்தான். வர்ஷினியின் கண்களில் ஒரு பெரிய நிம்மதி தெரிந்தது. வெற்றி மெதுவாக தரையை பார்த்து மௌனமாக தலையசைத்தான். அந்த மௌனமே அவனது சம்மதத்தை தெரிவித்தது. இதை பார்த்து கொண்டிருந்த சந்தியா வெட்கத்தால் முகம் சிவக்க தலையை குனிந்தபடி விறுவிறுவென வர்ஷினியின் அறைக்குள் ஓடி ஒளிந்து கொண்டாள். அந்த பெண்ணின் வெட்கம் அந்த வீட்டில் ஒரு புதிய மங்கள புன்னகையை படர செய்தது. சுப்பையா கூட அசந்து போனார். நல்ல முடிவுடா, சரவணன் குடும்பத்துக்கு நம்ம செய்கிற பெரிய மரியாதை இதுதான் என்று மனதார பாராட்டினார். அந்த நேரத்தில் அகிலா ஏதோ எடுப்பதற்காக வசந்தின் அறைக்குள் சென்றாள். அங்கே அவன் மறைத்து வைத்திருந்த அந்த டைரியும் ஆல்பமும் அவள் கண்களில் பட்டது. ஸ்டோரி கேட்டு சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.